பேஸ்ட் மாதிரி அரைச்சி பிரியாணிக்கெலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு கிரேவிக்கெலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம், தக்காளி, இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் போடுறதுன்னா போட்டுக்கலாம். அது கலருக்காக தான் நம்ம ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்க்குறதே. அப்புறம் கொஞ்சம் தயிர், தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் போட்டு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு ரைஸை மூடி வச்சிட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களாம். அதனால் காரம் கொஞ்சம் திட்டமாக போட்டு பசங்களுக்கு செஞ்சிடணும் மசாலா போட்டு. பிரியாணி வந்து ஒரு 2-3 விசிலில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ராகவேந்திரா ரைஸ், சீரக சம்பா ரைஸ் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அரைச்சோம் பார்த்திங்களா ஒரு பேஸ்ட், அதை போட்டோம்.